ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உழவன் மகள் சேனலில் இன்றைக்கி வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கனகாமரம் பூ எல்லாத்தையுமே வந்து நம்ம பறிக்க போகிறோம். எதனால் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக பறிக்கிறோம் அப்படின்னா, 2-3 நாளாகவே தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கு. மழை அதிகமாக பெய்யறதால இந்த பூவில் மழை தண்ணி சொட்டி எல்லாமே வந்துட்டு பூ கீழே கொட்டிடுது. அதுக்காக தான் இன்றைக்கி கம்மியான அளவு தான் பூ இருக்குது, இருந்தாலும் வந்துட்டு வேஸ்ட்டாக போகுது, கீழே எல்லாமே கொட்டிடுது. அப்படிங்கிறதால இன்றைக்கி பூ எல்லாத்தையுமே பறித்து எடுத்துடலாம் அப்படின்னு பறிக்க வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா விதை வந்து இதில் அதிகமாக வந்துடுச்சு. இது பாருங்கள், இதில் வந்து பாதி கொட்டிடுச்சு. கொட்டி நிறைய இடத்துல விழுந்து விழுந்து வளர்ந்த செடி தான் அதிகமாக இருக்குது. நாங்கள் வச்சது என்னோ 2 செடி தான், ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50 செடி அளவுக்கு இருக்குது. எல்லாமே வந்து இந்த விதையெல்லாம் கீழே கொட்டி கொட்டி தான். இதில் வந்து தண்ணி தெளிச்சாலே வந்து வெடிச்சிடும், வெடித்து கீழே கொட்டிடும். அதனால் வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே வளர்ந்துருக்கிறதால இந்த விதையெல்லாம் எடுத்து வேறு இடத்துல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையவும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நான் எந்த இடத்துலலாம் பூ பறிக்கிறேனோ அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். இதில் பாதி பார்த்திங்கன்னா எறும்பு சாப்பிட்டுடுது. இப்போ பூ எல்லாத்தையுமே பறிச்சுட்டேன். இதை கட்டிடலாம். இப்போ நம்ம வெயில் காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் இதோட பூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லான கலராக இருக்குது. ரொம்ப டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்கும், கொஞ்சம் வெளிர் கலராக இருக்குது. நம்ம கொஞ்சம் வெயில் தாக்கம் கம்மியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல டார்க் ஆரஞ்சாக இருக்கும். காலை நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்குது, நைட் டைமில் மழை பெய்யுது. அதனால் பூ நிறையா வேஸ்ட் ஆகுது. இப்போ பறித்து வச்சுருக்க பூ எல்லாத்தையுமே நான் இப்போது கட்டி எடுத்துக்கிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கனகாமரம் பூ வச்சுக்க பிடிக்கும்னு தெரியல. ஆனால் வந்து இந்த பூ வந்து அழிஞ்சிட்டு வர பூ அப்படின்னு கூட சொல்லலாம். அதிகமாக இது யாரையுமே இப்போ வைக்கிறது கிடையாது. கம்மியான அளவு தான் இந்த பூ இருக்குது. பூவை கட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த விதைகள்லாம் வந்து நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 கொத்து விதை தான் இருந்துச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.